2025 ஆண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன். ரிஷபம், மிதுனம் ராசி இரு ராசிகளிலும், அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தில் 23.3 டிகிரி முதல் 6.40 டிகிரி வரை நீடிக்கின்றது. இதன் சின்னம் மான் தலை மற்றும் மாண்ட தலை மற்றும் நட்சத்திர தெய்வம் சோமா, அதாவது சந்திரன். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை ஆளும் கிரகம் செவ்வாய். நட்சத்திர ராசி பலன். உங்கள் ஆண்டு உயிர் சக்தி, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தன்னம்பிக்கையுடன் தொடங்கும் என்பதை காட்டுகின்றது. அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இவ்வளவு நாளும் எப்படி இருந்தீர்களோ, ஆனால் தற்போது 2025 ஆண்டு உங்களுக்கு உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள். உங்கள் தாய் அல்லது வாழ்க்கை துணையின் ஆதரவால் சாத்தியமாகும். இந்த காலம் சொத்து விற்பனை, நிதி ஆதாயங்கள் அல்லது உங்கள் கூட்டாளருடன் கூட்டு சொத்து வாங்குவதற்கான. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். இது வாசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். அனைவரும் பயன்பெற லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். இலவசமாக ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி யூடிவில வாசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல் என்று சர்ச் வரல அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிந்து கொள்ள வரும் அது சம்பந்தம் அறிந்து கொள்ளுங்கள். கைரேகை சம்பந்தமாகவோ இல்லாட்டி ராசி வாழ்க்கை நட்சத்திரம், நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலங்கள், எந்த திசை உங்களுக்கு யோகம், எந்த திசை உங்களுக்கு பிரச்சனை தரும் என்பதை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் உங்களின் தொழில், குடும்பம், பொருளாதாரம் என்று சகல நிதி போன்ற சகல வெற்றியும் பற்றியும் விரிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டுமில்லாம நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம், ஒரு சிறிய மந்திரம், ஒரு வரி மந்திரத்தையும் சொல்லிக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களுக்கான 2025 ஆண்டு ஒவ்வொரு 12 ராசிக்கும் தனித்தனியாக உங்களின் புத்தாண்டு பலன். அது மட்டுமல்ல சனி பயிற்சி 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஆண்டு இரவு 9:42 இடம்பெற போன்றது. அது சம்பந்தமாக 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இப்போ 2025 ஆண்டு புத்தாண்டு நட்சத்திரத்தின் பலன்களையும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். தனித்தனியாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான கைரேகை சம்பந்தமாக அதிர்ஷ்டம் தருவது, துரதிர்ஷ்டம் தருவது, கோடீஸ்வரம் தருவது, தொழில், குடும்பம், பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, சகல வெற்றி பற்றி நான் போட்டுக்கிறேன். நான் வாசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் என்னுடையதான். இது வாசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். நட்சத்திர ராசி பலன் படி உங்கள் ஆண்டு உயிர் சக்தி, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தன்னம்பிக்கையுடனான தொடங்கும் என்பதை காட்டுகின்றது. உங்கள் தாய் அல்லது வாழ்க்கை துணையின் ஆதரவால் சாத்தியமாகும். இந்த காலம் சொத்து விற்பனை, நிதி ஆதாயங்கள் அல்லது உங்கள் கூட்டாளருடன் கூட்டு சொத்து வாங்குவதற்கு சாதகமான நேரமாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு. இருப்பினும் எதிர்மறையான பக்கத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆதிக்கம் செலுத்தலாம். மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகளையும் வழிவகுக்கும். உங்களின் ஆரோக்கியமான குணம் உங்கள் துணையுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும். திட்டம் போட்டு நிதானமாகவும் யோசித்து செயற்படுவதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். வாழ்க்கையிலும் சரி, தொழிலும் சரி, யோசித்து நிதானமாக திட்டம் போட்டு செயற்படுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் நடத்தையை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நீங்கள் கோபம், தகவல் பரிமாற்றத்தில் சிரமம் மற்றும் குடும்ப உறுப்பினருடன் வாக்குவாதங்கள், பணப்பற்றாக்குறை மற்றும் சேமிப்பில் குறைவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் ஜூன் மாதத்தில் நிதி நிலைமை மேம்படும் மற்றும் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சவால்கள் இருக்கும். ஜூலை மாதம் நீங்கள் ஒரு சொத்து அல்லது புதிய வாகனம் வாங்கலாம். செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்ற
சற்று நீங்கள் நேர்மறையான எண்ணங்களால் நிறைந்திருப்பீர்கள். எந்த ஒரு போட்டிக்கும் தயாராகி வருபவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் என்பதை நிரூபிக்கும். ஆனால் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் காயமடையக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் இறுதியில் உங்களின் தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் கூட்டமைப்புகளில் இருக்கும். நீங்களுக்கான பரிகாரம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரம் என்றாலும் யாரா இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு செய்வதும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் தான் உங்களுக்கான பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி உங்களோட நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை கேட்பதன் மூலம் உங்களுக்கான பலன் முழுமையாக, அதுக்கான நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம்.